ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் குட் மார்னிங். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம ஒரு வீடியோ போட்டு. பசங்களுக்கு எல்லாத்துக்கும் லீவ் விடவே வீடே ஒரே அமக்கலமாக இருக்குங்க. இந்த யானை எப்பயுமே இங்கேயே தான் இருக்குது. அதை கழுவும் முடியல, போட்டுகிட்டே தான் இருக்காங்க. துவைச்ச துணி ஒரு பக்கம். இப்படி தாங்க நம்மளுடைய டே போயிட்டு இருக்குது. எல்லாம் அடிக்கிற வெயிலில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. எல்லாம் மெத்தைக்கு ஓடியாந்துட்டாங்கங்க. எல்லாம் வெளியில் தான் படுத்துக்கிறாங்க. நம்ம இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம். சமையலை பார்த்துட்டு நம்ம போயிட்டு நம்மளுடைய ஒர்க்கை பார்க்கலாம். இன்றைக்கி பீக்கங்காய் குழம்பு, சிக்கன் குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு, அதை சூடு பண்ணோம். அதுக்கப்புறம் தம்பிக்கு டொமேட்டோ ரைஸ் செஞ்சேன். அப்புறம் வடித்த சாதங்க. இது தாங்க நம்மளுடைய இன்றைக்கி சமையல் முடித்தாச்சு. சமையல் முடிச்சுட்டு நம்ம கடைக்கு போகிறோம். கடை ஒர்க்கு பார்க்க போகிறோம். கடையில் லைனிங் எல்லாமே இது மாதிரி தாங்க நாங்கள் வாங்கிடுவோம். எல்லாமே கிழிக்கிற லைனிங் கிளாத்து சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு எந்தெந்த கலர் வேணுமோ எல்லாமே அப்பப்போ லைனிங் போட்டுக்கோங்க. எல்லா கலர் லைனிங்குமே இருக்கும். ஒரு மீட்ரு 40 ரூபான்னு நாங்கள் லைனிங் வச்சுருக்கோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கடையில் ரெடிமேட் ப்ளவுஸ் வந்துருந்துச்சிங்க. இந்த ப்ளவுஸ் தாங்க அது. நிறைய பேர் ரெடிமேட் இந்த ப்ளவுஸ் எந்த சேரீ கொண்டாலும் போடலாங்க. சென்னையிலேருந்து கொஞ்சம் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க தைக்கிறதுக்கு. அதுக்கு ப்ளவுஸ் கலர் பார்த்தாங்க. இதில் டிசைனும் நிறைய இருக்கும். பேட் நெக் இது மாதிரி கை ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க, எம்ப்ராய்டிங் மாதிரியும். ஆனால் நல்லா இருக்குங்க. லைட்டாக குத்துற மாதிரி இருக்கும். நம்ம ஓவர்லாக் போட்டு துவைக்க நம்மளுக்கு நல்லா இருக்குங்க. இதே ப்ளவுஸு ப்ளைனாகவும் இருக்குது. இவங்க சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஓட்டு போடுறப்ப நான் வரேன், அப்போ வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு 3 சேரீ கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு 3 சேரீக்குமே பால்ஸ் வச்சு தைக்க சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அளவு ப்ளவுஸ் அதுதாங்க. ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் கோல்டன் கலர் ப்ளவுஸ் எடுத்தாங்க. ஒரு 2 நாளாக தச்ச துணிலாம் எடுத்து வைக்காதவே கீதுங்க. ஒரு பட்டு சேரீ ப்ளவுஸ் ஒரு 3 ப்ளவுஸ் வந்துச்சுங்க தைக்கிறதுக்கு. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த சேரீ தாங்க அது. அது வீடியோ நான் இன்னும் போடலை. ஒரு 2 ப்ளவுஸ் மட்டும் தைச்சேங்க. அதில் 2வது ப்ளவுஸ் இது பாருங்கள். லாஸ்ட்டாக மணி வைக்கலாம்னு சொல்லிட்டு மணி வச்சுட்டு இருக்கேன். இந்த ஸ்டோன் வைக்கிறப்ப நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு கம்மியாக வச்சுக்கணுங்க. நம்ம தைக்கிறது ஒரு 1500, எந்தில் 3000 பாஸ்ட் இருக்கும். நான் ஒரு 1500 வச்சுக்குவேன். 1500 வச்சுக்கின்னு தையல் பெருசாக்கிக்குவேன். தையல் பெருசாக்கிட்டு வச்சு தைக்கிறப்ப ஸ்டோன் ஊசி உடையாதுங்க. இதுக்கே எனக்கு ஒரு 2-3 ஈடு ஆகிடுச்சு. ஏன்னா துணி கொஞ்சம் மொத்தமாக இருந்துச்சு. அதனால் நான் பொறுமையாக நூல் அருந்து போச்சு. பொறுமையாக வச்சு ஒரு 2-3 டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தைச்சிட்டு வந்தேங்க. அதுக்கப்புறம் தைச்சிட்டு வந்தால் ஊசி நம்மளுக்கு உடையாது. நான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு. எப்பயுமே கொஞ்சம் கிராண்டாக வேணும் அப்படின்னா லேஸோடு முடிச்சிட்டா அது கொஞ்சம் சிம்பிளாக தெரியுதுங்க. இது மாதிரி கொஞ்சம் ஸ்டோன் வச்சா நல்லா இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. கழுத்து பீஸும் சரி, நம்ம ஃபினிஷ் பண்ணதும் சூப்பராக இருந்துச்சு ஃபினிஷிங் எப்பயுமே. அதே மாதிரி நான் ஸ்டோன் வச்சு 2 லைன் ஸ்டோன் வச்சேங்க. அந்த பார்டருக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோன் வச்சேன். அந்த கோடு தெரியுது பாருங்கள், தையல், அதுக்கு மேலே ஒரு ஸ்டோன் வச்சேங்க. அது மாதிரி வச்சு தைக்கிறப்ப பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ப்ளவுஸு. நம்ம ஹெவி ஒர்க்கு தேவையில்லைங்க. இது மாதிரி லைட் ஒர்க்கு, லைட் வெயிட்டாக நம்மளுக்கு இந்த ஒர்க்கு கொடுத்தோன்னா பார்க்குறதுக்கு சிம்பிளாகவும் இருக்கும். நம்மளுக்கு வேலையும் ஈஸியாக முடியும். அதே மாதிரி சூப்பராகவும் இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. லாஸ்ட்டாக ஒரே ஒரு லைன் மட்டும் ஃபினிஷ் பண்ணது இதில் வருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஊசி கொஞ்சம் மாற்றுற மாதிரி வந்துச்சு. அதனால் அதை பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு.